நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமையில் தேர்தல் நடவடிக்கைகள் குழு கூடியிருந்தது. இந்த கூட்டத்திற்கு புதிய கூட்டணி அமைத்திருக்கின்ற அனுரயாப்பா, நிமல் லான்சா ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இதற்கு காரணமாக சொல்லப்படுவது மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அதே நேரம் ராஜபக்சாக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிலர் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டதன் காரணமாக நிமல் லான்சா மற்றும் அனுரயாப்பா ஆகியோர் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அனுரயாப்பா, நிமல் லான்சா ஆகியோர் ஆரம்பித்திருக்கின்ற இந்த புதிய கூட்டணியினுடைய அடிப்படை நாதமே ராஜபக்சாக்களுக்கு எதிராக இருப்பதுதான். அதாவது ராஜபக்சாக்களுக்கு எதிரான ஒரு முகாமாகத்தான் நிமல் லான்சா, அனுரயாப்பா ஆகியோருடைய இந்த புதிய கூட்டணி என்பது அமைந்திருக்கின்றது. இவர்கள் கடந்த காலங்களில் ஹோட்டல்களிலும் வீடுகளிலும் பல கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இப்போது இவர்களுடைய முதலாவது பொதுக்கூட்டம் என்பது எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 8ஆம் தேதி ராஜபக்சாக்களுடைய கோட்டையாக இருக்கின்ற ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அம்பலாங்குடையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அம்பலாங்குடையில் தான் ஏற்கனவே சஜித் பிரேமதாச ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். அதே இடத்தில் தான் இப்போது இவர்களுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் இந்த பொதுக்கூட்டத்துக்காக வேண்டி ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து 400 இடங்களிலிருந்து ஒவ்வொரு பஸ்ஸாக இவர்கள் ஆட்களை இறக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த பொதுக்கூட்டம் என்பது மஹிந்த அமரவீரவினுடைய தலைமையில் இடம்பெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தை நாமல் ராஜபக்ச குழப்ப நினைப்பார் என்பதால் இவர்கள் 3 மைதானங்களை பதிவு செய்திருப்பதாக தெரிகிறது. வருகின்ற 24ஆம் தேதி கூட இந்த பொதுக்கூட்டம் தொடர்பாக மஹிந்த அமரவீரவின் இல்லத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. முக்கியமாக ஜூன் 8ஆம் தேதி இவர்கள் நடத்த இருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய மேடையில் ஏறப்போவதான ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிமல் சிறிபால டி சில்வா, அனுர பிரியதர்சன யாப்பா, நிமல் லான்சா, சுசில் பிரேம ஜெயந்த, நளின் பெர்னாண்டோ, துமிந்த திசாநாயக்க, சாமர சம்பத், லசந்த அழகியவண்ண, உதயகாந்த குணதிலக, சுதத் மஞ்சுள, ஜெகத் புஷ்பகுமார, சுரேன் ராகவன், வியாழேந்திரன், பிரியங்கர ஜெயரட்ன, கிரிந்துகொட மற்றும் சனத் நிசாந்தவுக்கு பதிலாக பார்லிமெண்ட் நுழைந்த ஜெகத் பிரியங்கர போன்ற பல அமைச்சர்கள் இந்த மேடையில் ஏறப்போவதாக மஹிந்த அமரவீர சொன்னதாக கேள்விப்படுகிறோம். அது மட்டுமன்றி முஸ்லிம் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இசாக் ரஹ்மான், முஷாரப், ஹரீஸ் ஆகியோரும் இந்த மேடையில் ஏறப்போவதாகவும் தெரிய வருகிறது. விமல் வீரவன்சவனுடைய கட்சியை சேர்ந்த முசம்மில் மற்றும் நிமல் பியதிஸ் ஆகியோரும் இதில் ஏறப்போவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தற்போது கிடைக்கின்ற செய்திகளின்படி ராஜபக்சாக்கள் குடும்பத்தினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கின்ற பிரேமநாத் தொலவத்தவும் இதில் ஏற இருப்பதாக நிமல் லான்சா நினைத்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஜூன் 8ஆம் தேதி ஹம்பாந்தோட்டையில் இவர்களுடைய முதலாவது கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதன் பின்னர் இவர்களுடைய அடுத்த பொதுக்கூட்டத்தை மொனராகலையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மொனராகலையில் ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்களாம். இந்த கூட்டத்தின் கூட ஜூன் 8ஆம் தேதி நடைபெறுகின்ற ஹம்பாந்தோட்டை கூட்டத்தில் ஏறாத பல பாராளுமன்ற உறுப்பினர்களை மொனராகலையில் ஜூன் 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற கூட்டத்தில் ஏற்றுவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். முதலில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த புதிய கூட்டணி மூலமாக அந்த தேர்தலில் களமிறங்குவதற்கு இவர்கள் தயாராக இருப்பதாகவும், அப்படி இல்லாமல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் ராஜபக்சாக்களுக்கு எதிராகவே களமிறங்குவதற்கு இவர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் இப்போது இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. ஒருவேளை ரணில் சுயேட்சையாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகின்ற போது மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்ற போது அல்லது ரணிலுடைய மேடையில் ஏறுகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள் என்பது ஒரு பிரச்சனையாக இங்கு இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த சில நாட்களாக வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இலங்கைக்கு திரும்பினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இலங்கைக்கு திரும்பியதுடன் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் நடவடிக்கைகளுக்கான குழு கூட்டம் நடைபெற்றது. இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பெசில் ராஜபக்ச, பிரசன்ன ரணதுங்க, மைந்தானந்த அழுத்கமிக்கே, நலஸ் காஞ்சன, மனுஷ, ஹரின், சாகல ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பிரதமர் தினேஷ் குணவர்தன, வஜிர ஆகியோர் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெசில் ராஜபக்ச பார்லிமெண்ட் தேர்தல் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று கேள்விப்படுகிறோம். ஜனாதிபதி தேர்தல் குறித்து தான் இவர்கள் இதில் பேசி இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தின் போது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மொட்டு கட்சியினுடைய அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் கூட்டத்தில் நடந்த சில விடயங்களை பேசியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க
இது குறித்து நாளை இடம்பெற இருக்கின்ற கேபினெட்டில், அதாவது இன்று இடம்பெற இருக்கின்ற கேபினெட்டில் நாங்கள் பேசுவோம் என்று பதில் அளித்திருப்பதாக தெரிகிறது. அந்த கூட்டத்திற்கு மொட்டு கட்சியினுடைய ராஜாங்க அமைச்சர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று பிரசன்ன ரணதுங்கவிடம் ரணில் விக்ரமசிங்கே கூறியதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் அவசரமாக செயற்பட்ட பிரசன்ன ரணதுங்க இன்று 12 மணி அளவில் மொட்டு கட்சியினுடைய ராஜாங்க அமைச்சர்களுடனான ஒரு கூட்டத்துக்கு அழைப்பை விடுத்திருப்பதாக தெரிகிறது. இவ்வாறு மொட்டு கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் என்ன விடயங்களை கூறினாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் ஜனாதிபதி வேட்பாளராக வருவதாக இன்னும் ஒரு உறுதியான ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களை வெளியிடவில்லை. இவ்வாறான ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பை ஜூன் மாதம் அளவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிடுவார் என்று அவரோடு நெருங்கி இருக்கின்றவர்கள் நம்பிக்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மெதுவாக ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுவதாக தெரிகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இன்று கேபினெட்டில் கூட ரணில் விக்ரமசிங்கே முதலில் ஜனாதிபதி தேர்தல் தான் நடைபெறும், ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் நாங்கள் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம், எனவே ஜனாதிபதி தேர்தல் தான் நடைபெறப் போகிறது, இதற்கு எல்லோரும் வேலை செய்யுங்கள் என்ற மாதிரி பேசியதாக கேள்விப்படுகிறோம். இதற்கிடையில் தான் அனுரவும் சஜித்தும் தங்களுக்கிடையிலான அந்த விவாதத்துக்கான தேதிகளையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இலங்கையினுடைய வரலாற்றில் இதற்கு முன் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் போல் அல்லாத ஒரு தேர்தல் தான் இப்போது வரப்போகிறது. இப்போது வரப்போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு புது அனுபவத்தை இலங்கை மக்களுக்கு தரப்போகிறது. அதே நேரம் இந்த தேர்தல் என்பது இலங்கையினுடைய வளமையான அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் மக்கள் தான் இந்த வரைபடத்தை மாற்றி எழுதுவார்கள் என்று மக்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த அரசியல் வரைபடத்தை மாற்றுவதற்கு முழு பொறுப்பும் மக்கள் மீதே இருக்கிறது.